மதுக்கரை போயர் நலச்சங்கம் சார்பில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் முன்னோர்கள் வழிபாடு நிகழ்வு நடைபெற்றது. மதுக்கரை போயர் நலச்சங்கம் சார்பில் பாலக்காடு சாலை மதுக்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு போயர் முன்னோர்கள் வழிபாடு நடத்தப்பட்டது. போயர் சமுதாய பள்ளிப்படையில் மறைந்த போயர் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் பூஜைகள் மயானத்தில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்வில் 89வது ஆண்டாக ஆடி அமாவாசை நாளான மதுக்கரை போயர் நலச்சங்கம் தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ ஆலோசகர்கள், செயற்குழு நிர்வாகிகள், குழு உறுப்பினர்கள் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முன்னோர்களின் வழிபாட்டு பூஜையில் ஈடுபட்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த பூஜையில் போயர் நலச்சங்கத்தினர், பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மறைந்த முன்னோர்களுக்கு மலர் தூவி வழிபட்டனர். பின்னடம் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் போயர் சமுதாயம் சார்பாக இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை குவாரி ஆஃபீஸ் பகுதியில் வருடந்தோறும் ஆடி மாதம் 18ஆம் தேதி அமாவாசைக்கு நாங்கள் எங்கள் மூதாதையர்களுக்கு இங்கே இது பண்ணுவோம். நல்லடக்கம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு எங்கள் குடும்பத்தோடு மொத்தமாக எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு எங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இது வருஷம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. வந்த அனைவருக்குமே மிக நன்றி. இந்த இடத்து பேர் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை நகராட்சி. இது குவாரி அப்படின்ட்டு இங்கே முதல்ல இருந்ததுங்க. அந்த குவாரியோடு சேர்ந்த இந்த பகுதியில் நாங்கள் நல்லடக்கம் செஞ்சுட்ருக்குறோம். இங்கே வருஷம் ஆடி 18க்கு இங்கே நாங்கள் கும்பிடுவோம். இந்த டைம் அமாவாசை அடுத்த நாள் வந்ததுனால நாங்கள் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்குறோம், பண்ண போகிறோம். குடும்பத்தோடு எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறோம், வர முடிஞ்சவங்க. இந்த மயானத்தை நாங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய வயசு 65. என் வயசில் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இங்கே தான் அடக்கம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே கம்பெனி என்றைக்கு தொடங்குச்சோ அன்னையிலேருந்து குறைஞ்சது ஒரு 80-90 வருஷமாக நாங்கள் இந்த மயானத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நடத்துறது சமுதாய பூஜை மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு மயான பூஜை நம்ம வருஷம் நடத்துகிறோம். இது நடத்துகிறோம் எல்லாம் வருஷம் ஆத்மாக்கள், இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காக இந்த பூஜையை நாம் பண்ணுறோம். ஆத்மாக்கள் அடைஞ்சிக்கிட்டு சில ஆத்மாக்கள் மறுபிறவி எடுத்து சொர்க்கம் போயிருப்பாங்க. சில ஆத்மாக்கள் அந்த மறுபிறவிக்கு சந்தர்ப்பம் வராமல் இங்கே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம இங்கே ஒரு பூஜை பண்ணால் அவங்க ஆத்மாவுக்கு நிம்மதி, ஒரு சந்தோஷம், மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆண்டவன் வழிவகுப்பார். ஆண்டவனுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நீங்கள் மறுபிறவி எடுத்துக்கணும், இந்த ஆத்மாக்கள் அடைஞ்சது போதும் அப்படின்னு நம்ம இப்போ கோரிக்கை வைக்கிறோம்.